Hi friends, welcome to Sumi's Kitchen. நாம இன்னைக்கு பாலக் பன்னீர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவும் சிம்பிளான அதே சமயத்துல வெரி டேஸ்டியான ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். பாலக் பன்னீர் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரையிங் பேன்ல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம பாலக்கீரையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அது கூடவே 3 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா? இந்த டைம்ல நம்ம கீரையை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாங்க. பவுலுக்கு மாத்தும் போது பச்சை தண்ணியில இந்த கீரையை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கீரையை நல்லா ஆற விட்டுறலாம். கீரையை நல்லா ஆற விட்டுட்டு அதுலேருந்து வடிகட்டி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கின உடனே நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. அது கூடவே ஒரே ஒரு தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை கொதிக்க விடலாம். இப்போ மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க கீரையையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கீரையும் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வரட்டுங்க. வந்ததுக்கு அப்புறமா நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் சேர்த்தாச்சுங்க. பன்னீரை சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி வந்த உடனே கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கறதால இதோட டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.